தார் சாலை வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்ட ஷஃபா கார்டன் பகுதி மக்கள். மாமன்ற உறுப்பினரை கண்டித்து கோஷம். கோவை நஞ்சுண்டாபுரம் தோட்ட சாலை பகுதியில் அமைந்துள்ளது ஷஃபா கார்டன். தங்கள் பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாய் இருப்பதாகவும் ஷஃபா கார்டன் பகுதிக்கு தார் சாலை வேண்டுமென முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்த மக்கள் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் மோசமான சாலை வழியாக பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை என்றும் இப்பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒரு ஆட்டோ கூட வருவது இல்லை என்றும், அதே போல அப்பகுதியில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளதாகவும் இதனால் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் சரிவர கொசு மருந்துகள் கூட தெளிக்கப்படுவதில்லை என்றும், இதே போல தெருநாய்கள் அதிகரித்து விட்டதால் இப்பகுதியில் சுதந்திரமாக யாரும் நடந்து வர முடிவதில்லை. திமுக கவுன்சிலர் ரேவதிக்கு கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இல்ல பின்னாடி நிக்க வச்சல சைபே சரி சரி இப்படி வாங்க நம்ம அப்படி வந்துரும் எஸ் சார் முதலமைச்சரையா 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 எங்கள் பகுதியில் குண்டும் குழியுமாய் ரோடுகள் இருக்குங்க ஐயா, ரோடுகள் இருக்குங்க ஐயா. தாங்கய்யா 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 சஃபாகடன் பகுதிக்கு தார் ரோடு தாங்கய்யா, தார் ரோடு தாங்கய்யா 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 சஃபாகடன் பகுதிக்கு தார் ரோடு தாங்கய்யா, தார் ரோடு தாங்கய்யா. அமைச்சரையா 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 அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சரையா, அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சரையா எங்கள் பகுதியில் குண்டும் குழியுமாய் இருக்குதுங்கய்யா ரோடுங்கய்யா, இருக்குதுங்கய்யா ரோடுங்கய்யா. முடியலையா 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 எங்களால் பாதுகாப்பான பயணம் செய்ய முடியலங்கய்யா, பெரியவங்களும் வயதானவர்களும் இருக்கிறாங்க ஐயா. மருத்துவமனைக்கு செல்ல ஆட்டோ கூட வர மாட்டேங்குது ஐயா, தாங்கய்யா 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 சஃபாகடன் பகுதிக்கு தார் ரோடு தாங்கய்யா, தார் ரோடு தாங்கய்யா. விடமாட்டோம் 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 சஃபாகடன் பகுதிக்கு அடுக்கப்பட்ட அடிப்பட்ட வசதிகளை ஏற்காமல் விடமாட்டோம் கவுன்சிலர் அம்மா கவுன்சிலர் அம்மா கவுன்சிலர் அம்மா கவுன்சிலர் அம்மா வீட்டை சுத்தி கொசுவம்மா குழந்தைகள் எல்லாம் கடிக்குதம்மா கொசு மருந்து நீங்க அடிக்காத காரணத்தால குழந்தைகள் எல்லாம் மருத்துவமனையில் அனுமதி அம்மா, கவுன்சிலர் அம்மா கவுன்சிலர் அம்மா எங்கள் பகுதியில் நிறைய நாய்கள் அம்மா, பதறுதம்மா பதறுதம்மா பெற்றவங்க மனசு பதறுதம்மா, வாங்கம்மா வாங்கம்மா சஃபாகடன் பகுதிக்கு வாங்கம்மா, சீரழிந்த 62வது வார்டு சஃபாகடன் பகுதிக்கு தார் சாலை அமைத்திட திமுக கவுன்சிலர் ரேவதி முரளி எங்கம்மா தாங்கம்மா சஃபாகடன் பகுதிக்கு தார் ரோடு தாங்கம்மா, போராடுவோம் அடிப்படை வசதிகள் செய்து தரும் வரை போராடுவோம்.